திமுகவின் முப்பெரும் விழா தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 75 ஆண்டு கண்ட கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது இந்த விழாவினுடைய நிகழ்ச்சி நிரல்கள் என்னவாக இருக்கிறது? நீங்கள் குறிப்பிட்டது போல விருது வழங்கும் நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம் கோகுல். அதற்கு முன்னதாக முப்பெரும் விழாவின் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழிபுதுங்கி ஓய்வறியாத சூரியனாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாகி தன் சாதனைகளால் சுடர்விடும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை, கழக தலைவர் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுக்கு என்றும் நன்றிக்குரியவனாக இருப்பேன். நன்றி மறவாது உங்களை வரவேற்பதில் இந்த மண் பெருமை கொள்கிறது. புன்னகையால் எங்களை அரவணைக்கும் சின்னவரே, அதே புன்னகையால் எதிரிகளை ஓட ஓட விரட்டும் இளைய சூரியனை உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களையும், மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் அவர்களையும், மதிப்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர்களையும், மதிப்பிற்குரிய அமைப்பு செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள், இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளுக்கு ஓய்வறியாமல் உழைத்திட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்து உங்கள் ஒருவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மாநிலம் முழுவதிலிருந்தும் திரண்டு மனித தலைகளாக தமிழ்நாட்டின் மையத்தில் புது கடலா என்று புரியாத அளவிற்கு குவிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, உங்களின் வருகை 2026 தேர்தலில் நம் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிறது. வருக வருக என உங்களை எல்லாம் வரவேற்று மேற்கு மண்டலத்திலிருந்து சொல்கின்றேன், தளபதியின் பாதம் தொட்டு உறுதியாக சொல்கின்றேன், 2026 திமுகவின் வெற்றி கணக்கை இங்கிருந்தே தொடங்குவோம் என்ற உறுதியை சொல்லி, எதிரிகள் யாராக இருந்தாலும், எந்த வடிவில் வந்தாலும், எத்தனை பேராக வந்தாலும் உறுதியாக சொல்கின்றேன், நாம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை கரூரில் நடத்த வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலர்களை பணிவன்போடு பாதம் பணிந்து சமர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட செயலாளர் அவர்கள் மேடையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு செய்வார். திமுகவின் முப்பெரும் விழா தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது விழா தொடங்கி இருக்கிறது. கரூரிலிருந்து 2026 வெற்றி கணக்கை தொடங்குவோம் என செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். விவரங்கள். திமுகவுடைய முப்பெரும் விழா கரூர் கோடங்கிப்பட்டியில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. வரவேற்புரையை கரூர் மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி வரவேற்றிருக்கார். வரவேற்புரையிலேயே அவர் முக்கியமான ஒரு கருத்தை தேர்தலை மையப்படுத்தி தெரிவித்திருக்கார். குறிப்பாக கரூர் மட்டுமல்லாமல் மேற்கு மண்டலத்திலே இந்த முறை கணிசமான வெற்றியை திமுக பெறும், நம்ம மட்டும்தான் வெற்றி பெற போகிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார். 200 தொகுதியில வெல்வோம் என்றும் ஒரு வரலாறு படைப்போம் என்ற ஒரு கருத்தையும் முன்னிறுத்தி இந்த வரவேற்புரையை செந்தில் பாலாஜி ஆற்றிருக்கார். ஏற்கனவே சொன்னது போல மேற்கு மண்டலத்தை மையப்படுத்தி இந்த முறை தேர்தல் பணியை திமுக கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில திமுகவுடைய ஒரு முக்கியமான விழாவான திமுகவுடைய முப்பெரும் விழாவை கரூர்ல முப்பெரும் விழா முதல் சிறப்பாக செயல்படும் கழக நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறது கழகம். பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரும் அமைத்த
பகுத்தறிவு பாதையில் பயணித்து இன்றும் பாசிச அரசிடம் இருந்து போராடி நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருபவர்தான் நம் கழக தலைவர். அவர் காட்டும் பாதையில் சிறப்பாக பயணித்து கழகத்துடனும் மக்களுடனும் இயங்கி வரும் ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளர்களுக்கு கொள்கை விழாவாம் முப்பெரும் விழாவில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறது நம் திராவிட முன்னேற்ற கழகம். கழகத்தின் கட்டளைக்கிணங்க மக்கள் பணியாற்றி நன்மதிப்பை பெற்று வரும் தருமபுரி கிழக்கு மாவட்டம் ஏரியூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் செல்வராஜ் அவர்களுக்கும் கழகம் தொடங்கியதில் இருந்தே கழகத்திற்காக உழைத்த அவரது தந்தையை பின்பற்றி கழகத்திற்காக பணியாற்றி வரும் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர செயலாளர் MKT கார்த்திக் தண்டபாணி அவர்களுக்கும் கழகத்தில் இளைஞரணி உறுப்பினராக தொடங்கி பல்வேறு பதவிகளை பெற்று கழகத்துக்கும் மக்களுக்கும் கரூரில் நடைபெற்று வரும் திமுக முப்பெரும் விழாவில் பல்வேறு கட்சியினுடைய முன்னணி மூத்த நிர்வாகிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல், நீங்க தொடரலாம். தொடர்ந்து திமுகவுடைய முப்பெரும் விழா நிகழ்வுகள் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த முப்பெரும் விழாவை விலக்கி ஒரு காணொலியானது மேடையிலேயே ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. முப்பெரும் விழா திமுகவுடைய இந்த ஆட்சியுடைய சாதனைகள் எல்லாம் விலக்கி இந்த காணொலியானது இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு உள்ளிட்ட உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார பயணத்தை திமுக தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் சிறப்பாக செயல்பட்ட கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு மேடையிலேயே முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்க இருக்கிறார். அதோடு ஏற்கனவே இந்த விருதுகளுடைய பட்டியல் எல்லாம் ஏற்கனவே வெளியா இருக்கிறது. அந்த விருதாளர்களுக்கு விருதுகளையும் வழங்கியிருக்கிறார். இந்த முறை பெரியார் விருதை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி பெற இருக்கிறார். மற்ற மூத்த முன்னோடி நிர்வாகிகளுக்கெல்லாம் மற்ற விருதுகளும் வழங்கப்பட இருக்கிறது. அவர்கள் அனைவருமே குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர், திமுகவுடைய பொருளாளர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அனைவருமே பேச இருக்கிறார்கள். இந்த முப்பெரும் விழாவில் தேர்தலை மையப்படுத்தி அந்த கருத்துக்கள் எல்லாம் முன்னிறுத்தப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சருடைய உரை என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உரையாக பார்க்கப்படும். குறிப்பாக மற்ற கட்சியுடைய எதிர்கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் அதை மையப்படுத்தி அவர்களுக்கு பதில் சொல்லும் வகையில அவருடைய உரை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. குறிப்பாக திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பேசிய பின்னர் இறுதியாக முதலமைச்சருடைய உரை இந்த நிகழ்வில் இடம்பெற இருக்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில், தேர்தல் பணியை தீவிரப்படுத்தும் வகையில், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவுடைய ஆட்சி தொடரும் வகையில முதலமைச்சருடைய உரை இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கருத்துக்களை எல்லாம் விமர்சித்து முதலமைச்சர் அதற்கு மேடையில் அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசுவார் என்றும், மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மேடையிலேயே முதலமைச்சர் பதில் சொல்வார் என்றும், திமுகவுடைய தொண்டர்களை தேர்தல் பணியை தீவிரப்படுத்தும் வகையில ஏற்கனவே ஒவ்வொரு திட்டங்களாக வகுத்து வரக்கூடிய நிலையில அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்தும் வகையில அவருடைய பேச்சு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அடுத்த கட்ட நிகழ்வாக விருது வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. 15 வருடம் குருவிக்குளம் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராக கழகத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வரும் தென்காசி வடக்கு மாவட்டம் குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மா கடற்கரை அவர்களுக்கும் தந்தை பேச்சாளர் அவருடன் சேர்ந்து கழக கூட்டங்களுக்கு சென்று கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பணியாற்றி வரும் மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் நகர செயலாளர் முகமது யாசின் அவர்களுக்கும் வீடு வீடாக சென்று கழகத்தை வளர்த்தவரும் அனைவரிடமும் கழகத்தின் கொள்கைகளை கொண்டு சேர்த்தவருமான தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அண்ணா நகர் பகுதி செயலாளர் ரவீந்திரன் அவர்களுக்கும் கழக தலைவரின் சிறப்பான பணியை கண்டு கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வரும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம்
கிள்ளியூர் பேரூர் கழக செயலாளர் டி சத்யராஜ் அவர்களுக்கும் சிறப்பாக செயல்பட்டதற்கு விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் இனம் மொழி விடுதலைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் கழக தலைவர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க எந்நாளும் மக்களின் பக்கம் கழகமும் கழக தலைவரும் தோளோடு தோள் நிற்பர்.